சுபத்ரா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த ட்ரிப்பு நடக்கிற எலெக்ஷன்ல விஜயராகவன் நிக்க போறதா அகாடமியில மனு தாக்கல் பண்ணிருக்காரு மேடம். சுபத்ரா இந்த விஷயத்த கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சுபத்ரா கேக்குறாங்க, விஜயராகவனா? அவரு எப்படி எலெக்ஷன்ல போட்டி போட முடியும்? ராகவ் சொல்றாரு, அம்மா அவர் பேன் பண்ண டைம் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சுபத்ரா கிட்ட பேச வந்தவங்க சொல்றாங்க, தம்பி ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. அவரோட தடைக்காலம் முடிஞ்சதும் விஜயராகவன் திரும்பவும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவரு நிக்கிறாருன்னு தெரிஞ்சதும் அவரை எதிர்த்து போட்டிடுறவங்க பயப்படுறாங்க. விஷால் கேக்குறாரு, எதுக்குங்க அவருக்கெல்லாம் போய் பயப்படணும்? அவருக்கெல்லாம் பயந்து யாரும் எலெக்ஷன்ல நிக்காம போயிடாதீங்க. அப்புறம் நீங்களே அவரை பெரிய ஆளா வளர்த்து விட்ட மாதிரி ஆயிரும். சுபத்ரா கிட்ட பேச வந்தவங்க சொல்றாங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். நடக்க போற எலெக்ஷன்ல இந்த ட்ரிப்பு சுபத்ரா மேடமையே நிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வீட்டுல இருக்க எல்லாரும் இந்த விஷயத்த கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க. சுபத்ரா சொல்றாங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? மறுபடியும் எலெக்ஷன்ல போட்டி போடணுமா? அதெல்லாம் சரியா வராதுங்க மேடம். அப்படின்லாம் எதுவும் சொல்லாதீங்க மேடம். நாளை சந்திப்போம்.